எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நார்மல் கால்லயே மத்தவங்ககிட்ட வந்து நார்மல் கால்லயே பேசலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீ டார்ச்சர் பண்றது இல்லையா? அத செய்யுங்க, இத செய்யுங்க. டார்ச்சர் பண்றது இல்லையா? அப்படின்னு கேட்டா, டார்ச்சர் பண்ணுவேன். ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல வந்து பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு கேட்டுருவாங்க. நீங்க இங்க இருந்து என்ன கிழிச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே திரும்ப கேட்பாங்க. அதனால ஒரு அளவோட கேள்வி கேட்டுட்டு அளவோட நிறுத்திக்கணும். ஏன்னா, அங்க இருக்க சிச்சுவேஷன் வந்து அங்க இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இங்க வெளிநாட்டுல இருந்துட்டு நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சிச்சுவேஷன் வேற மாரி இருக்கும். அதனால அங்க என்ன செய்ய முடியுமோ, அத மட்டும் தான் வந்து செய்ய முடியும். நம்ம டார்ச்சர் பண்றதுக்காக ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம டார்ச்சர் அதிகமாயிருச்சு அப்டின்னா, அவங்களே வந்து என்னடா இப்படி போட்டு டார்ச்சர் பண்றான் நம்மள, அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நம்மள வெறுத்துருவாங்க. அதனால டார்ச்சர் பண்றது வந்து லிமிட்டா டார்ச்சர் பண்ணணும். இப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்கள, ஊர்ல இருக்கக்கூடியவங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆளு ஊருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, இந்த மாரி நான் ஊருக்கு வரப்பா அடுத்த மாசம் ஊருக்கு வரேன். உனக்கு என்ன வேணும்? ஏதாச்சும் வாங்கிட்டு வரவா? அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா, 80% மக்கள் கேட்கக்கூடிய ஒரே பொருள் மொபைல். ஃபோன் இருந்தா வாங்கிட்டு வாங்க. அதுவும் சில பேர் அதுலயும் ஒரு 20% மக்கள் கேட்கக்கூடிய ஐஃபோன் இருந்தா வாங்கிட்டு வா, ஐஃபோன் வாங்கிட்டு வா அப்படிங்கிறது தான். ஃபோனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இன்னைக்கு தேவையான ஒன்று ஆயிருச்சு. சோறு இல்லாம கூட மனுஷன் வாழ்ந்துருவான் போல. ஆனா இந்த ஃபோன் இல்லாம மனுஷன் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு எல்லா மனுஷனும் தள்ளப்பட்டாங்க. ஃபோன் இல்லாம இருக்கிறது வந்து இப்போ ஒரு நாள் கூட ஒரு மனுஷன் ஃபோன் இல்லாம இருக்கிறான் அப்படின்னா, அவன வந்து தெய்வத்த பார்க்குற மாரி பார்க்கணும். அந்த அளவுக்கு வந்து ஃபோனினுடைய இம்பார்ட்டன்ட் அதிகமாகி போச்சு. அதனால எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே பொருள் ஃபோனு தான். இந்த ஃபோனு வந்து வெளிநாட்டுல வந்து என்னப்பா பொட்டி கிடக்கா பறக்கிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெளிநாட்டிலையும் வந்து அதிகமான விலை தான் விற்கிது. ஃபோனுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கிறது கிடையாது. விலை அதிகமான விலை தான். அதை வாங்கணும் அப்படின்னா எல்லாராலையும் முடியறது கிடையாது. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷம் ஆச்சு. இன்னும் நம்ம வச்சிருக்க ஒரு பழைய ஃபோனை வந்து மாற்ற முடியல. அந்த கண்டிஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனால் கேட்குறவங்க வந்து ஈஸியாக கேட்டுருவாங்க. எல்லாரும் கேட்கக்கூடிய பொருள் அதுதான். யாராவது ஒரு ஆள் கேட்குறாங்க அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக உள்ள ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க கேட்குற ஃபோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்படி தான் வந்து நம்மளே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கேட்கக்கூடிய ஒரே பொருள் வந்து ஃபோனு தான். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஜெனரேஷன் என்ன கேட்டாங்க அப்படின்னா வெளிநாட்டில இருந்து வந்திருக்கியா சரி ஏப்பா கோடாலி தைலம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடாலி தைலத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா கோடாலி தைலம் அது நம்ம ஊர்லேயே கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே ஃபோனும் நம்ம ஊரில் கிடைக்குது. ஆனால் அந்த ஃபோனை வந்து வெளிநாட்டில இருந்து வாங்கிட்டு போனாதான் மதிப்பு அதிகம். இது வெளிநாட்டில இருந்து எங்கள் மாமா வாங்கிட்டு எங்கள் சித்தப்பா வாங்கிட்டு எங்கள் அண்ணன் வாங்கிட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அது ஒரு ஹெத்தா தெரியுது. பட் இங்கே வெளிநாட்டில் கூடிய ஆளு கிழிஞ்சு போன ஒரு பேண்ட் சட்டையை கூட மாற்ற முடியாம தான் தெரியுறாங்க. அந்த ரேஞ்சில் தான் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு நமக்குன்னு செய்ய முடியலைனாலும் சரி நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்க செய்வோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்கள எவ்வளோ வறுக்க முடியுமோ அந்த தூரம் வந்து நம்மளும் வருத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்களும் வந்து மறக்கக்கூடாது. விளையாட்டை பற்றின அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. ஊரில் உட்காந்துட்டு கட்டுக்கதையாக அடிச்சு கொடுத்துருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.